சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே ஆலச்சம்பாளையம் நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் புதிய வகுப்பறை கட்டிடங்களை திறந்து வைத்த பின் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றி வருகிறார். அதனை நேரலையில் தற்போது காணலாம். கழிவு எரி ஊட்டும் நிலையம் அமைத்து கொடுத்திருக்கிறோம். வீரப்பம்பாளையத்தில் கிடங்கு ஒரு விவசாயிகளுக்கு பொருள் பாதுகாப்பு கட்டிடம் கட்டி கொடுத்திருக்கிறோம். நியாய விலை கடைகளுக்கு புதிய அரிசி கூட கட்டி கொடுத்துருக்குறாங்க. எடப்பாடிக்கு தனி நீதிமன்றம் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் கொடுத்துருக்குறோம். எடப்பாடி நகரத்தில் நெடுஞ்சாலையில் டி ஆஃபீஸ், எடப்பாடியில் மின் வாரியத்திற்கு டி ஆஃபீஸ் அலுவலகம் கட்டி கொடுத்துருக்குறோம். எடப்பாடி நகரத்தில் பூங்கா, பிரம்மாண்டமான பூங்கா அமைச்சு கொடுத்தோம். எடப்பாடி நகரத்தில் புதிய பயனர் விடுதி அமைத்து கொடுத்துருக்குறோம். எடப்பாடி நகரத்தில் கழிவு வடிகால் வசதி இல்லாமல் இருந்தது. பிரதான வடிகால் வசதி எல்லா வீதிகளும் அமைச்சு கொடுத்துருக்குறோம். எடப்பாடி நஞ்சுண்டேறு சாலையும் புனரமைக்கப்பட்டிருக்குது. எடப்பாடியிலிருந்து பல ஊர்களுக்கு புதிய பேருந்து வசதிகளை செய்து கொடுத்துருக்குறோம். எடப்பாடியில் வெள்ளாண்டி வலசில் புதிய நகராட்சி அலுவலகம் கட்டி கொடுத்துருக்குறோம். எடப்பாடி நகராட்சியில் எங்கெங்கெல்லாம் மக்கள் கோரிக்கை வச்சாலும் அங்கேயெல்லாம் புதிய தெருவிளக்குகள் அமைத்து கொடுத்துருக்குறோம். எண்ணி பாருங்க, 2011க்கு மிந்தி எடப்பாடி எப்படி இருந்தது, 2011க்கு பிறகு 13 ஆண்டு காலத்தில் எடப்பாடி எப்படி நகரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு பாருங்க. ஒரு நகரம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் நல்ல சாலை வசதி வேணும், நல்ல குடிநீர் வசதி வேணும், நல்ல மருத்துவமனை வேணும், நல்ல கல்வி வசதி வேணும். அனைத்தும் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் ஒண்ணுதான். மக்களுக்கு அடிப்படை தேவைகள் நீங்கள் வைத்த கோரிக்கையை என்னால் முடிந்த அளவுக்கு அதிமுக அரசு செயல்படுத்தி கொடுத்து என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதோட இன்றைய தினம் மாநிலத்தில் மாணவர்கள் இளைஞர்களுடைய வாழ்க்கை சீரழியக்கூடிய காட்சி நாம் பார்க்கிறோம். இந்த போதைக்கு அடிமையாயிட்டால் மீட்கவே முடியாது. ஆகவே இன்றைக்கு தமிழகம் எது கிடைக்குதோ இல்லையோ போதைப் பொருள் எங்கே பார்த்தாலும் தடையில்லாமல் கிடைக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் இன்றைக்கி திராவிட மாநில ஆட்சியிலே பார்க்குறோம். இன்றைக்கு கூட இங்கே எவ்வளோ பிரச்சனை இருக்குது. இங்கே இருக்கின்ற மக்களுக்கு எவ்வளோ தேவை. இதையெல்லாம் செய்யறதுக்கு மனசு இல்லை இந்த அரசாங்கத்துக்கு. கார் பந்தயம் வேணுமா? இங்கே எத்தனை பேர் நம்ம கார் வச்சுருக்கிறீங்க? இங்கே கோத்துருக்கீங்க பாருங்க. கார் பந்தயம் தேவையா? பந்தயம் தேவைன்னா இதற்காக ஏற்கனவே அம்மா இருக்கின்ற பொழுது இருங்காட்டு கோட்டை சோழவரம் பகுதியில் பிரம்மாண்டமான கார் பந்தயம் நடத்துவதற்கு ஒரு மைதானமே அமைச்சு கொடுத்துருக்குறோம். அங்கே போய் கார் பந்தயம் நடத்தலாம். அதை விட்டுட்டு ஏழை எளிய மக்களுடைய வரிப்பணத்தில் சுமார் 42 கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு நகரத்தினுடைய மையப்பகுதி, அந்த பகுதியில் மருத்துவமனை இருக்கிறது, சென்ட்ரல் ரயில் நிலையம் இருக்குது, தலைமைச் செயலகம் இருக்கின்றது, அங்கே துறைமுகம் இருக்கின்றது. இப்படி போக்குவரத்து நெரிசல் அதிகம் உள்ள, மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள அந்த பகுதியில் கார் பந்தயம் நடத்த வேணுமா? அது அவசியமா? சிந்திச்சு பாருங்க. எப்படியெல்லாம் மக்களுடைய வரி பணம் வீணாக்கப்படுகிறது. இவருடைய சொந்த விருப்பத்திற்கு மக்களுடைய பணத்தை இன்றைக்கு சூதாரித்தனமாக இன்றைக்கு செலவழிப்பதை கண்டிக்கத்தக்கது. இது மக்களுடைய பணம். இன்னைக்கு மக்களுக்கு எவ்வளவு தேவை, இன்றைக்கு அடிப்படை தேவைகள் நிறைய இருக்குது. இன்னும் மக்களுக்கு செய்ய வேண்டிய திட்டங்கள் நிறைய இருக்கின்றது. அதற்கு இந்த பணத்தை பயன்படுத்தலாம். அதை விட்டுவிட்டு கார் பந்தயம் நடத்துவதற்கு இன்றைக்கு இந்த விடியா திமுகனுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டாக இதை செய்து கொண்டிருக்கின்றார். தான் வேதனை அளிக்கின்றது. ஆகவே மக்களுடைய எண்ணங்களை புரிந்து ஆட்சி செய்ய வேண்டும். ஆட்சி பொறுப்புக்கு வந்தவர்கள் மக்களுடைய பணத்தை ஊதாரித்தனமாக செலவு செய்வதை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது மக்களுடைய பணம். ஆகவே மக்களுடைய பணம் மக்களுக்கு போய் சென்றடைய வேண்டும். அதான் ஒரு நிர்வாக திறமையுள்ள அரசாங்கத்திற்கு எடுத்துக்காட்டு. ஆனால் இன்றைய அரசாங்கத்திற்கு அதெல்லாம் கவலை இல்லை. மக்களை பற்றி கவலைப்பட இல்லாத ஒரு அரசாங்கம் இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து, இன்றைக்கு விலைவாசி உயர்ந்து விட்டது. அதை கட்டுப்படுத்த இந்த அரசு தவறிவிட்டது. இந்த பகுதியிலே விசைத்தறி அதிகமான உள்ள பகுதி. இன்றைக்கு விசைத்தறியிலே இந்த தொழில் நலிவடைந்து கொண்டிருக்கிறது. இந்த தொழில் நலிவடைந்ததை சீர் செய்வதற்கு என்ன நடவடிக்கை எடுப்போம் என்பதற்கெல்லாம் இந்த அரசாங்கத்தை பற்றி கவலை இல்லை. அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செஞ்சு இந்த விசைத்தறி தொழில் மீண்டும் சிறப்பாக நடைபெற
நலிந்த அந்த தொழில் சீரடைய இந்த அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கை எடுக்க சொன்னால் கிடையாது. ஏன்னா இன்றைக்கு பெரும்பாலும் நம்முடைய தொகுதியை பொறுத்த வரைக்கும் நெசவாளர்கள், விசைத்தறி தொழிலாளர்கள், விசைத்தறி உரிமையாளர்கள், விவசாயிகள் 3 தொழில் தான் பிரதான தொழில். இன்றைய தினம் இந்த விடியா திமுக ஆட்சி வந்த பிறகு நெசவு தொழிலும் நலிந்து விட்டது, விசைத்தறி தொழிலும் நலிந்து விட்டது. அதற்கு ஏதாவது மாற்று வழி கண்டுபிடித்து இந்த தொழில் சீர் செய்வதற்கு ஏதாவது முயற்சி எடுத்தார் என்றால் எதுவுமே கிடையாது. பலமுறை அறிக்கை வெளியிட்டேன். இந்த தொழில் நலிவடைந்த தொழிலை மீண்டும் சரி செய்வதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு மக்களுடைய பணம் எதற்கோ செலவு செய்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட நலிவடைந்த தொழிலை சீர் செய்வதற்கு இந்த பணத்தை செலவழித்தால் இதனால் மக்கள் பயன்பெறுவார்கள். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு நம்ம எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் ஒரு திட்டமாவது செஞ்சிருக்கிறாங்களா சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்றுமே கிடையாது. நான் எவ்வளோ இன்னும் நிறைய இருக்குது. எவ்வளோ திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். நம்ம எடப்பாடி நகரத்திற்கு மட்டும் எடப்பாடி ஊராட்சி ஒன்றியம், கொங்கனாவரம் ஊராட்சி ஒன்றியம், நங்கவள்ளி ஊராட்சி ஒன்றியம், நங்கவள்ளி பேரூராட்சி, வனவாசி பேரூராட்சி, பூலாம்பட்டி பேரூராட்சி, ஜலகண்டாபுரம் பேரூராட்சி, கொங்கனாபுரம் பேரூராட்சி, எடப்பாடி நகராட்சி எல்லா பகுதிக்கும் நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றி தந்திருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொண்டு வரப்பட்ட அற்புதமான திட்டம் 100 ஏரிகளுக்கு நீர் நிரப்புகின்ற திட்டம். வறண்ட ஏரிகளுக்கு அது கூட பொறுக்க முடியல. 3 ஆண்டு காலம் கிடப்பில் போட்டாங்க. தண்ணி எல்லாம் மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீர் போய் கடலில் போய் கலக்குது. இன்றைக்கு இந்த திட்டத்தை நிறைவேற்றியிருந்தா இந்த நீரேற்றின் மூலமாக 100 ஏரியில் கொண்டாந்து நிரப்பியிருக்கலாம். நிலத்தடி உயர்ந்திருக்கும், குடி தண்ணீருக்கு தேவை நீர் கிடைச்சிருக்கும், விவசாயிகளுக்கு தேவை நீர் கிடைச்சிருக்கும், இந்த பகுதி விவசாய தொழிலாளிக்கு வேலை கிடைச்சிருக்கும். அந்த அடிப்படையில் தான் சுமார் 565 கோடியில் இந்த திட்டத்தை கொண்டு வந்து நான் நிறைவேற்றுவதற்காக முதற்கட்டமாக 6 ஏரிகளுக்கு நீர் நிரப்புகிற திட்டத்தை நான் துவக்கி வைத்தேன். அதுக்கு பிறகு இந்த திட்டம் ஆமை வேகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் இந்த திட்டம் நிறைவேறல. இது எதற்காக சொல்லி சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டத்தை இன்றைக்கு விடியா திமுக முதலமைச்சர் கிடப்பிலே போட்டுக்கின்றார். இது உண்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த 2 நாளைக்கு முந்தி கூட கோவையில் உக்கடம் பாலம் 480 கோடி ரூபாயில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது நான் அறிவிக்கப்பட்ட பாலம், நான் அடிக்கல் நாட்டின பாலம், நான் இருக்கின்ற பொழுது இந்த பாலத்தை கட்ட ஆரம்பித்தேன். வேணுமெனே திட்டமிட்டு விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டு காலம் அப்படியே மெதுவாக கொண்டு போய் இப்போ திறந்து வச்சிருக்காரு. அதில் அந்த பாலத்தை வழியாக அவர் போகிறார். பரவாயில்ல, நாம் கட்டின பாலத்தில் அவர் போகிறார், ஒத்துக்கிறார். அவர் கட்டின பாலத்தில் போகல, நாம் கட்டி முடிக்கப்பட்ட அந்த பாலத்தை திறந்து அவர் அந்த பாலத்தை வழியே செல்றார். இதுதான் அதிமுக அரசுடைய சாதனை என்பதை திரு ஸ்டாலின் அவர் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ஆட்சியில் என்ன செஞ்சிருக்கிறீங்க? ஒரு பாலம் கட்டி கொடுத்துருக்கிறீங்களா? இது நான் கொண்டு வந்த திட்டம், இது மாதிரி ஒரு சிறப்பான திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்களா? அத்திக்கடை வனவாசி திட்டம் ஒரு 10% தான் நிறைவேற்றல. 1652 கோடியில் பல ஏரிகள் நிரப்புகின்ற திட்டம். இன்றைக்கு உபரியாக வெளியேறுகின்ற நீரேற்றின் மூலமாக அந்த ஏரிகள்லாம் நிரப்பி நிலத்தடி நீரை உயர்த்துகின்ற ஒரு அற்புதமான திட்டம் கிடப்பில் போட்டாங்க. ஆகவே இந்த அரசாங்கம் மக்களுக்காக என்ன செய்து என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஏற்கனவே இருக்கின்ற ஒரு அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம் அற்புதமான திட்டம், மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டம். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதில் உங்களுக்கு என்ன தடை? உங்களுக்கு என்ன மாற்று கருத்து இருக்க வேண்டும்? மக்கள் பணி செய்வதற்கு தானே, மக்களுக்கு நன்மை செய்வதற்கு தானே உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கின்றார்கள். அந்த வாய்ப்பை எந்த ஆட்சி செய்தாலும் அதை திட்டத்தை நிறைவேற்றுவதுதான் ஒரு நல்ல ஆட்சிக்கு சிறந்த அழகு. ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலையே இல்லை. அவர் எங்கே பார்த்தாலும் ஐயா அப்பாவுடைய பேர் வரணும். அதிமுக ஆட்சி கொண்டு வந்த திட்டத்தை திறந்து வச்சு ஐயா அப்பா சிலை வச்சிருவார், ஐயா அப்பா பேரை போட்டுக்குவார். சேலத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டம், சீர்மிகு திட்டத்தில் கொண்டாந்தாங்க. சீர்மிகு நகர திட்டத்தை கொண்டாந்தாங்க. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் 1000 கோடியில் கொண்டாந்தோம். அங்கே ஒரு சிலையை வச்சு ஐயா அப்பா பேரை பஸ் ஸ்டாண்டுக்கு வச்சுட்டு போயிட்டார்.